நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து, நீண்ட நாள் தவிப்புல இருந்து நாம் தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க தேவ சமூகத்தில் போய் உட்கார்றதில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா இருக்குது. நீங்க உட்கார்ந்து மூளைக்கு நல்லா வேலை கொடுப்பீங்க. இது ஏன் வந்துச்சு? இதனால இருக்குமோ? எங்க தாத்தாவா இருப்பாரோ, எங்க அப்பா ஏதாவது இந்த வேலையை செஞ்சிருப்பாரோ, எங்க அம்மா ஏதாவது செஞ்சிருக்குமோ, எதிர் வீட்டுக்காரன் ஏதாவது செய்வன வச்சிருப்பானோ, எதையாவது ஒண்ணு இல்லாத ஒன்னெல்லாம் யோசிப்போம். ஆனா ரியல் ஃபேக்ட் என்ன, அதனுடைய உண்மையான காரணம் என்ன என்பதை யார் தான் அறிஞ்சிருக்கிறா? கர்த்தர் ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறார். அதை நான் அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. எனக்கு என்ன தேவை? ஒரு விஸ்டம் அண்ட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் யார்கிட்ட இருக்குதுன்னா தேவன்கிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானத்தில் குறைவு இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தேவன். அவரிடத்துல கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன செய்யணுமா? கேட்கணும். உடனே இந்த வசனத்தை அடிக்கோடி இட்டுட்டு இந்த 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறியா, மனப்பாடம் பண்ணு ஒப்பி. 5ஆம் கிளாஸ் பையனுக்கு போய் இதான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிடுறா ஒப்பி. இது நம்ம பழகிட்டோம். நமக்கு தெரியுமா விஸ்டம் என்பது அவனுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் அது தேவை. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் அது தேவை. இங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானம் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய தேவன்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, என் ஊழியத்திற்கான ஞானத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, என் கையில் நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கிறீங்களே, இந்த 1000 ரூபாய்க்கான ஞானத்தை எனக்குள்ளே கொண்டு வாங்க. 1000 ரூபா தான் என் கையில் இருக்குதா, அந்த 1000 ரூபாயை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை, சின்னதில் உண்மையாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தராரு. அந்த ஞானம் தேவன்கிட்ட இருந்து வருது. ஆமென்.